தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு திரும்புகின்றார். மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு திரும்புகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. மன்மோகன் சிங் பிரதமர் பதவியிலிருந்து விலகினார். பாஜக வெற்றி பெற்றது. 30 ஆண்டுகள் கழித்து பாஜக பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டி பெற்றது. நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்தவுடன் தமிழக காங்கிரஸில் புகைச்சல் ஏற்பட்டது. 10 ஆண்டுகள் மத்திய அமைச்சராக இருந்த ஜி.கே. வாசன் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார். காங்கிரஸ் கட்சியில் ஜி.கே. மூப்பனார் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். அவருடைய புகைப்படங்கள் விழாக்கள் நடத்தப்படுவதில்லை, புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்கள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். பாஜக மத்தியில் ஆட்சி அமைத்தவுடன் காங்கிரஸ் தோல்வியடைந்தவுடன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஜி.கே. வாசன் வெளியேறினார். தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை மீண்டும் ஆரம்பித்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பாஜக கூட்டணியில் இணைத்து அவர் ராஜ்யசபா எம்பி ஆனார். ஆனால் எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலிலோ பாராளுமன்ற தேர்தலிலோ தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் கூட அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதாக ஜி.கே. வாசன் அறிவித்தார். தற்பொழுது அவரது கட்சியில் தொண்டர்கள் யாரும் கிடையாது. தலைவர்கள் அனைவரும் மீண்டும் தாய் கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கே சென்றுவிட்டனர். தற்பொழுது அரசியல் அனாதையாக உள்ளார் ஜி.கே. வாசன். தனது தந்தை ஜி.கே. மூப்பனார் ஒரு காங்கிரஸ்வாதியாகவே வாழ்ந்து மரித்தார். தற்பொழுது அரசியல் களத்தில் தனியாக உள்ள ஜி.கே. வாசன் மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் இணைய விரும்புகிறார். இதற்காக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் இணைக்க விரும்புகிறார். விரைவில் இதற்கான பேச்சுவார்த்தைகள் முறைப்படி துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜி.கே. வாசன் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு திரும்புகின்றார்.